தடுமாற்றம் இல்லாமல் கரையை கடக்கணும். அல்லேலூயா. தடுமாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் உன்னை கரையை கடக்க விட மாட்டாங்க. கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், நீ பாவ கரையை கடந்து தான் ஆகணும். நீ உலக ஸ்நேகங்கிற கரையை கடந்து தான் ஆகணும். தம்பி தங்கச்சி, உன்னை யாரோ பிடிச்சு இழுக்கிறாங்கல்ல, உன் தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியாமல், உன் பாஸ்ட்டுக்கு தெரியாமல் உன்னை வேறு விதமாக அந்த உலகத்தை அந்த சக்களத்தை வேறு விதமாக உன்னோட ட்ராவல் பண்ணுறாள்ல தம்பி, நீ யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அப்படிப்பட்ட உலக ஸ்நேகத்தில் இருக்கிறல்ல, கர்த்தர் யாருக்கோ திருக்கசனமாக சொல்கிறார், நீ இந்த கரையை கடந்தினா, நான் எனக்காக நீ அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தினா, எனக்காக அந்த உலக ஸ்நேகத்தை விட்டு கொடுத்தினா, நான் உன் மேலே ரெட்டிப்பான அபிஷேகத்தை அப்பாற்பட்ட தேவதரை வச்சிருக்கிற மகன். நீ என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட எலாய்சா, நீ என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட எலிசா, நீ மாத்திரம் எனக்காக அந்த உலக ஸ்நேகத்தையும் அந்த அந்தரங்க பாவத்தையும் விடுவாய் என்றா கர்த்தர் யாருக்கோ பேசுறாரு. கரையை கடந்து வா, கரையை கடந்து வா, கரையை கடந்து வா, கரையை கடந்து வா. கடக்க வேண்டியதை கடந்துடு. மூணாவது, பாஸ்டர் எனக்கு அந்த எந்த விதமான பாவம்லாம் இல்லை, நான் ஃபெய்த்ஃபுல் பிள்ளை தான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சபையவே கடந்து வா. என்ன பாஸ்டர், நான் 10 வருஷமா இங்கே தான் இருக்கேன், 15 வருஷமா இங்கே தான் இருக்கேன், சும்மா பெஞ்சை தேய்ச்சிட்டு பாயை தேய்ச்சிட்டு போறதுக்கு இல்லை, சபை என்கிற கரையும் கடந்து பாஸ்டர் அபிஷேகிங்க, நான் காலேஜுக்கு போகிறேன், பைபிள் காலேஜுக்கு. பாஸ்டர் எங்களை பிளஸ் பண்ணுங்க, நான் கிராமத்துக்கு போகிறேன். அநேக கிராமங்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது. நிறைய ட்ரையான இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நிறைய கிராமங்கள் இருக்கிறது. கர்த்தர் திருக்கசனமாக என் மகனுக்கு என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருக்கசனமாக சொல்கிறார், நான் யார் யாருக்கு நேராக கையை நீட்டுறணும், சந்தேகம் மேலே உன் மேலே தான் அந்த அழைப்பு இருக்குது, உன் மேலே தான் நீ தான் தடுமாற்றம் இல்லாமல் கரையை கடக்கணும். பிரதர், தடுமாற்றம் இல்லாமல் ஏதோ ஒரு நாடகத்தை நடிச்சுட்டு நம்ம போக விரும்பலை, ஏதோ ஒரு கூட்டத்தை நம்ம திரட்டிட்டோம் முடிஞ்சிருச்சுன்னு போக விரும்பலை. கர்த்தர் பரலோகம் இன்னைக்கு திறக்குது, நான் ஆவியில் பார்க்குறேன். பரலோகம் இன்னைக்கு திறக்குது, வானம் திறக்குது. சில பேர் மேல எலிசாவுடைய அபிஷேகத்தை போட விரும்புறா. எலிசாவுடைய அபிஷேகம் சில பேர் மேல இறங்குது. மகன் நீதான், you are a selected person. நீ என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், நீ என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். கரையை கடந்து வா, கரையை கடந்து வா, கரையை கடந்து வா. உன் அம்மா சொல்றா, உன் பிள்ளை எப்படி கரை, உன் தங்கச்சி எப்படி கரை சேர்க்கிறது, குடும்பத்தை எப்படி கரை சேர்க்கிறது, கடன் இருக்குன்னு சொல்றா, கரையை கடந்து வா. உன் அப்பா சொல்றாங்க, டேய் நமக்கு வீடு இருக்குடா, காரியம் இருக்குடா, வேலை இருக்குடா, இதை பாருன்னு சொல்றாங்க. கர்த்தர் சொல்றார், கரையை கடந்து வா. குடும்பம் என்கிற கரையை கடந்து வா, வேலைங்கிற கரையை கடந்து வா.